பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட நாம் நேரடியாக செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆவியானவரே நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்கப்பா. உங்கள் பிரசன்னம், உங்கள் மகிமை ஆண்டவர் எங்களை நிரப்பி ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வார்த்தைகள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஊடுருவி ஆண்டவரை செய்ய வேண்டிய ஆண்டவரை கிரியைகளை செய்து முடிக்கும்படி ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த பிலிப்பி பட்டணத்திற்கு இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த கடிதத்தை எழுதும்போது அவர் மிக தெளிவாக ஒரு அறிகுறையை அல்ல, இல்லைனா ஒரு அட்வைஸாக அல்ல, ஒரு கமாண்டாக சொல்லுகிறார், ஒரு கட்டளையாக சொல்லுகிற வசனம். என்ன வசனம், என்ன கட்டளை? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இது ஒரு அட்வைஸ் அல்ல, இது ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் கை கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டளை என்று சொல்லிதான் இந்த வசனத்தை நான் கருதுகிறேன். ஹல்லேலூயா. வசனத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்குள் எல்லோரும் எப்படி இருங்க? சந்தோஷமாய் இருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் கர்த்தருக்குள் நீங்களும் நானும் சந்தோஷமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்காத, நம்முடைய நினைவுகளுக்கும் மேலாக மிக அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை கைவிடாமல் இதுவரைக்கும் வழி நடத்தின, நம்மை விட்டு விலகாமல் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி வந்த நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்களும் நானும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். சந்தோஷமாய் இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து எல்லாருக்கும் மிகவும் அறிந்த ஒரு நபருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களின் அடிப்படையில் வசனத்தின் ஆதாரத்தோடு அந்த காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருந்தான், பின்பதாக அவனுடைய சந்தோஷத்தை அவன் எப்படி இழந்தான், அந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் அவனை எப்படி வழிநடத்தினார் என்று சொல்லிதான் நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். ஹல்லேலூயா. யோசேப்பு எங்கே கொண்டு போகப்பட்டான் என்றால், எகிப்திற்கு அவன் கொண்டு போகப்பட்டான். ஒரு ராஜாவாக கொண்டு போகப்படவில்லை, இல்லைனா ஒரு மந்திரியாக கொண்டு போகவில்லை. அவனை எப்படி கொண்டு சென்றார்கள் என்றால், வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவனை ஒரு அடிமையாக அவனை விற்றார்கள். ஒரு அடிமையாக அவன் எகிப்துக்குள் நுழைகிறான். ஹல்லேலூயா. இவன் பிறந்தது ஒரு பெரிய ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தான். வசதியான ஒரு குடும்பத்தில், ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தில், தன்னுடைய தகப்பன் யாக்கோபுடைய குடும்பத்தில் இவன் பிறந்தவன். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபுடைய குடும்பத்தில் இவ்வளவு செழிப்பாய் வளர்ந்தவன் தான் யார் என்றால் இந்த யோசேப்பு. ஆனால் இவனுடைய கனவுகள் எல்லாம், இவனுடைய தரிசனங்கள், இவனுடைய எதிர்காலத்திற்கு உரிய எல்லா கனவுகளும்
அழிக்கப்பட்டதாய் இல்லைனா தகர்த்தப்பட்டவனாய் இவன் இப்பொழுது எகிப்திற்கு ஒரு அடிமையாக விற்கப்படுகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. இவனுடைய வாழ்க்கையில் கனவுகள் உடைந்து போகலாம், இவனுடைய எதிர்பார்ப்புகள் உடைந்து போகலாம், எல்லாமே தலைகீழாக மாறினது போகல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இவனோடு இருந்தார் என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் அந்த மனிதனை ஒரு நாளும் கைவிட போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தாழ்வான நிலைமைக்கு கடந்து சென்றவன் எப்படி ஒரு ராஜாவாக மாறினான் என்று சொல்லி வசனம் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் எப்படி அவ்வாறாக ஆசீர்வதிக்கப்பட்டான் என்றால் அவன் கூட இருந்த தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அவன் எங்கே போனாலும் அவனோடு இருந்தது என்னதென்றால் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை அவனோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வசனம் நமக்கு சொல்லுகிறது, யாக்கோபு அவனுடைய தகப்பன் இந்த யோசேப்புக்கு பல வர்ண அங்கியை கொடுத்திருந்தான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசித்தார்கள், இவனை கொலை செய்ய வேண்டும், சொப்பனக்காரன் வருகிறான், இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவனுடைய அந்த பல வர்ண அங்கியை கழட்டி அவனை விட்டு எடுத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிந்தது என்று சொல்லி நினைத்தார்கள். ஏன்னா அவங்க நினைச்சது என்னன்னா, அவனுடைய மகிமை, அவனுடைய வெற்றி, அவனுடைய எல்லா காரியத்திற்கும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது எது என்றால் இந்த பலவர்ண அங்கி. இந்த அங்கியை நம்ம கழட்டி எடுத்துட்டோம்னா அவங்கிட்ட இருந்து அவனால் இதுக்கு மேலே வர முடியாது என்று சொல்லி நினைத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவனுடைய அங்கியை எடுத்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், அவனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் அணிந்திருந்த அந்த பலவர்ண அங்கி அல்ல, அவனுடைய வெற்றிக்கு காரணம் அவனோடு இருந்த அந்த தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அவனோடு இருந்த அந்த தேவ மகிமை தான் அவனுடைய வெற்றிக்கு காரணம் என்பதை இதே சகோதரர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பதாக புரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாததாக, எல்லாம் இழந்தவர்களாக, தோல்வியை போல நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இது முடிவல்ல. உங்கள் தோல்வி வெற்றியாக மாறும், உங்களுடைய வீழ்ச்சி மீண்டும் ஒரு வெற்றியாக மாறும். ஏன் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம் உங்களோடும் என்னோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் எந்த மனிதனோடு இருந்தாலும் சரி, அந்த மனிதன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அந்த பிரசன்னம் அந்த மனிதனை தூக்கி விடத்தக்கதாய், அந்த பிரசன்னம் இந்த மனிதனை ஆசீர்வாதத்துக்கு நேராய் வழிநடத்தத்தக்கதாய் நிச்சயமாய் நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. சோ தேவ பிரசன்னம் இருக்கிற ஒரு மனிதன், தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிற ஒரு மனிதன், தேவனை சார்ந்து வாழ்ந்திருக்கிற ஒரு மனிதன் ஒரு நாளும் தோல்வியை சந்திக்க போறது கிடையாது. கர்த்தர் நிச்சயமாய் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த யோசேப்பு பாருங்க, எந்த தேசத்திற்கு விற்கப்பட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையில் அவன் விற்கப்பட்டாலும் சரி, எவ்வளவு தாழ்வான இடங்களுக்கு கடந்து போனாலும் சரி, அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை என்னோடு கூட இருக்கிறது. அந்த பிரசன்னமும் கர்த்தரும் என்னை வழிநடத்த போதுமானது, கர்த்தர் போதுமானவர் என்று சொல்லி விசுவாசித்தான். அந்த தேவனுடைய பிரசன்னமும் இவனை உயர்த்த தொடங்கினது என்று சொல்லி வசனம் நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இந்த யோசேப்பு நினைத்தான், இல்லைனா யோசேப்புடைய சகோதரர்கள் நினைத்தார்கள், என்ன இந்த குழிதான் இவனுடைய முடிவு, இந்த குழியில் அவனை தூக்கி போட்டு விட்டோம், இதோடு அவனுடைய கதை முடிந்தது என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் எந்த குழி இவனுடைய முடிவு என்று நினைத்தார்களோ அதே குழியிலிருந்து தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறீர்களோ, எந்த இடத்துல எழும்ப முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ, இல்லை உங்களை குறித்து மற்றவர்கள் நினைக்கிறார்களோ,
அந்த இடத்திலிருந்து தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களுடைய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். நீங்களும் நானும் அறிந்து நமக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். முடிவு அல்ல, கர்த்தர் முடிவிலிருந்து ஒரு ஆரம்பத்தை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. எது முடிவுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை நமக்கு தர அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நீங்க இழந்ததையும் நீங்கள் இழக்காததையும் நீங்கள் பறிகொடுத்ததையும் எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன்னா ரோமரில் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதது. வசனம் சொல்லுகிறது, அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாதது. கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்கிற வரைக்கும், அந்த அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் கைவிட போகிறது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டவர் பாருங்க, யோசேப்பை ஒரு ராஜாவாக ஆண்டவர் அழைத்தார். ஆனால் அவன் ராஜா ஆகிற வரைக்கும் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. எவ்வளவோ சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து சென்றான், எவ்வளவோ பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து சென்றான். ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் அவன் ராஜா ஆகிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே போல கர்த்தர் உங்களுக்கு எதை வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து கர்த்தர் மகிமையான பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசுவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இந்த இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார்னா, இவர் என்னுடைய பிரியமான மகன், he is my beloved son, பிரியமான மகன் என்று சொன்னார். ஆனால் சிலுவையில் இந்த இயேசு மரிக்கும் பொழுது, இல்லைனா சிலுவையில் அறையும் பொழுதோ இவருடைய எல்லா பலவர்ண அங்கி யோசேப்புக்கு இருந்தது. அதே போல இயேசுவுக்கு ஒரு அங்கி இருந்தது. அந்த அங்கியை இந்த பிசாசானவன் நினைத்தான் கழட்டி, இந்த அங்கியை அவரை விட்டு கழட்டி அவரை நிர்வாணமாக சிலுவையில் அறைந்தால் அவருடைய காரியம் முடிந்துவிடும், அவருடைய மரணம் சம்பவித்துவிடும், அதற்கு பிறகு இயேசுக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது என்று சொல்ல நினைத்தான். ஆனால் எது முடிவு என்று சொல்லி நினைத்தானோ அந்த இடத்திலிருந்து தேவன் இயேசுவுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து அதற்கு பிறகு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்னும் கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவாய் இந்த சிலுவையை மாற்ற முடியும் என்றால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது முடிவென்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே முடிவிலிருந்து ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை தர கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் உங்களை மனைவி வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த யோசேப்பு பாருங்க, எந்த சூழ்நிலையும் அவன் அழுகலை, அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் அப்படியே உடைந்து போய் உட்காரவில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி அவன் நினைத்திருந்தான், அவன் அறிந்திருந்தான். ஆமென். இன்றைக்கு அந்த அறிவு உங்களுக்கு எனக்கும் இருக்கா? அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும், என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும், என்னுடைய போராட்டங்களை காட்டிலும், நான் சந்திக்கிற காரியங்களை காட்டிலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் பெரியவர், எல்லாவற்றை காட்டிலும் அவர் மிகுந்த சிறந்தவர், அவர் அழகுள்ளவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர் என்கிற ஒரு விசுவாசம், என்கிற ஒரு புரிதல் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ ஒரு சூழ்நிலை உங்களையும் என்னையும் சோகமாக மாற்றிவிட முடியாது. ஒரு வியாதி உங்களையும் என்னையும் சோர்ந்து போக வைக்க முடியாது. ஒரு பிரச்சனை உங்கள் விசுவாசத்தை, என் விசுவாசத்தை உடைத்து தகர்க்க முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும், என் சூழ்நிலைகளை காட்டிலும், பிரச்சனைகளை காட்டிலும், என்னுடைய வேதனைகளை காட்டிலும், என்னுடைய வியாதிகளை காட்டிலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் மிக பெரியவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய சந்தோஷம் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்னா, அவன் குழியில் போடப்பட்டாலும் சரி, அவன் அடிமையாக இருந்தாலும் சரி, அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, அவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் சரி, ஒரு கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. ஏன் மாறாதுன்னா, உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நான் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் குழியில் இருந்தாலும், நான் எந்த இடத்துல இருந்தாலும், நான் அடிமையாக இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற அறிவு, என்கிற புரிதல், என்கிற விசுவாசம் இருந்தால் நம்முடைய சமாதானம்
சமாதானத்தை எதுவும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 23வது சங்கீதத்தில் சொல்லும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆமென். ஏன்னா தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்பனா தாவீது என்ன சொல்ல வராருன்னா, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு எனக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு இல்லை. ஏன்னா இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் மாத்திரம் தனியாக நான் நடந்து போல, என் கூட என்னோட கர்த்தர் இருக்கிறபடியால் இந்த பள்ளத்தாக்கு மரண இருளின் பள்ளத்தாக்காக எனக்கு இருக்காது. என்னுடைய தலையை கர்த்தர் என்னையால் அபிஷேகம் பண்ணி மீண்டும் என்னை ராஜாவாக கர்த்தர் உயர்த்துவாருங்கிற விசுவாசம் அந்த ராஜாவாகிய தாவீதுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளே கடந்து செல்கிறவர்களாக இருக்கலாம். எந்த சூழ்நிலைகளுக்குள்ள, குழப்பங்களுக்குள்ள, அநேக கேள்விகளுக்குள்ள, ஆண்டவரை என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அநேக காரியங்கள், குழப்பங்கள், கேள்விகள், கன்ஃபியூஷன்ஸ், கொஸ்டின்ஸ் நிறைய அவங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் தனியாக இல்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் பிரயாணத்தில் நீங்க தனியாக இல்லை. உங்க ஓட்டத்தில் நீங்க தனியாக ஓடிக்கொண்டு இல்லை. உங்களோடு கர்த்தர் ஓடுகிறார். உங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் யோசேப்பை நடத்த உண்மையுள்ளவர் என்றால் உங்களையும் என்னையும் வழி நடத்த அவர் உண்மையுள்ளவர் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ கர்த்தர் நல்லவர். அப்போ தொடர்ந்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். இந்த கர்த்தருக்குள் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்கள். ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். யோசேப்பு ஏன் சந்தோஷமாக இருந்தான்? இவ்வளவு சூழ்நிலைகளுக்குள்ள அவன் கடந்து சென்றாலும் இந்த சூழ்நிலைகள் மத்தியில் அவன் சந்தோஷமாக இருந்தானே, இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி பார்த்தோம். எப்படி என்றால் அவனுக்கு ஒரு புரிதல் இருந்தது. எந்த சூழ்நிலைகளுக்குள்ள நான் கடந்து சென்றாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்பொழுது சந்தோஷமா, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா, எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். என்ன புரிதல்? நான் எந்த சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து சென்றாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் கரத்தை பிடித்து வழி நடத்துகிற என்னுடைய தேவன், என்னுடைய விசுவாசத்தை துவக்கினவரும் என்னுடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய என்னுடைய கர்த்தராகிய தேவன் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது, அவர் காட் இஸ் அன் ஆம்னிப்ரெசன்ட் காட். ஆம்னிப்ரெசன்ட் இல்லை ஆம்னிப்ரெசன்ஸ் அப்படின்னா அதோடைய தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா சர்வ வியாபி. சர்வ வியாபி. சர்வ வியாபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரசன்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்திலும் இருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அதான் இந்த மற்ற மதத்தில் சொல்லுவாங்க, தூணிலும் இருக்கான் துரும்பிலும் இருக்கிறான். நம்முடைய தேவன் தூணிலும் இல்லை துரும்பிலும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் உலகம் முழுவதும் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிற ஆண்டவர். அவருடைய பேர் தான் ஆம்னி பிரசன்ட் காட், சர்வ வியாபி. அல்லேலூயா. இதைத்தான் தாவீது சங்கீதத்தில் சொல்லும்போது, சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் வானத்துக்கு ஏறினால் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். அப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே? எங்க போனாலும் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. எங்க போனாலும் தேவ பிரசனம், தேவ மகிமை ஆண்டவரே எங்களோடு இருக்கிறதே. நான் உங்க பிரசனத்தை தாண்டி, உங்களுடைய ஆண்டவரே மகிமையை விட்டு, உங்க பிரசனத்தை விட்டு எங்களால எங்க போக முடியும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். அல்லேலூயா. ஏன் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு ஏன் சொல்றான்னா, நம்முடைய ஆண்டவர் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் இருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இந்த காரியத்தை யோனா மிக கடினமான இல்லை ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தின் மூலமாக அவன் கற்றுக்கொண்டான். எப்படி? அவன் நினைத்தான், நினைவேக்கு போக மாட்டேன், நான் தர்ஷிஷ்க்கு போகிறேன் என்று சொல்லி கப்பலில் ஏறி கப்பலுடைய அடுத்தட்டில் போய் அவன் படுத்து உறங்கினான். அங்கே என்ன நினைச்சான்னா, கடலில் கர்த்தர் இருக்க மாட்டார், கடலுக்கு நடுவிலே நான் போய்விட்டால், அதுவும் இந்த படகுடைய
அடித்தட்டுக்கு போய்விட்டா கர்த்தர் இருக்க மாட்டார், கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நினைத்தான். ஆனால் கர்த்தர் கடலிலும் கிரியை செய்தார். ஒரு திமிங்கலத்தை அனுப்பினார். இந்த திமிங்கலத்தின் வாய்க்குள்ளே இவன் போனதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே போய் அவன் என்ன பண்ணுகிறான்னா அங்கிருந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் தவறு செய்தேன், ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அங்கே அவன் ஜெபிக்கும் போதும் அந்த திமிங்கலத்தோடைய வயிற்றுக்குள்ளே இருந்து அவன் ஏறெடுத்த ஜெபத்தை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து கேட்கிற அளவிற்கு அவர் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அப்போ ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா கர்த்தர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவருடைய பார்வை எப்பொழுதும் எந்த இடத்திற்கு போனாலும், எவ்வளவு தாழ்வான இடங்களுக்கு போனாலும் கர்த்தருடைய கண்கள் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த காலங்களில் கர்த்தரனை மறந்து விட்டாரா, என்னுடைய பிள்ளைகளை மறந்து விட்டாரா, நான் படுகிற பாடு கஷ்டங்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் மறந்து விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. ஏன்னா அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறது. தமக்கு பயந்த பிள்ளைகள் யாராவது இருக்கிறார்களோ என்று சொல்லி இந்த பூமி முழுவதும் கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறக்கவில்லை, கர்த்தர் உங்களை விட்டு விலகவில்லை. அதனால தான் ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, திகையாதே, நானும் தேவன், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை மறந்து போகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் தம்மை விசுவாசிக்கிற, தம்மை நம்பி இருக்கிற ஜனங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது அந்த பிலிப்பியரில் நம்ம வாசித்தோம். அந்த பிலிப்பியர் 4வது அதிகாரத்துடைய 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று இந்த பவுல் சொல்லுகிறார். அப்போது சந்தோஷமாய் இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனைகளிலும், எந்த பாடுகளிலும், வறுமையாக இருந்தாலும், பட்னியாக இருந்தாலும், பசியாக இருந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அப்படியே கீழே வரும்போது 9வது வசனத்தில் அதே அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எப்பொழுது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்போ யாரோடு கர்த்தர் இருப்பார்? அது இருந்து என்ன பண்ணுவாராமாம்? சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அவர் இருக்கிறவர் மாத்திரமல்ல, சமாதானத்தை அருளுகிற தேவன். அப்போ யாருக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களோடு இருப்பாருன்னா 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறவராக மாத்திரமல்ல, உங்களுக்கு சமாதானத்தின் தேவனாக உங்களோடு கூட இருந்து உங்களை சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே இருங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அடுத்தது வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா?
வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்த தேவன் தூணிலும் துரும்பிலும் இருக்கிற ஒரு தேவன் அல்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் எங்கே வாசம் பண்ணுகிறவர் என்றால் அவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அவர் உங்களுடைய சரீரத்தில், என்னுடைய சரீரத்தில், உங்களுடைய இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கன்னு ஏன் சொல்றோன்னா, இந்த தேவன் எங்கேயோ இருக்கிறார் என்று சொல்லி இல்லை, இந்த தேவன் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் சொல்லுகிறது, அதே 1 கொரிந்தியருடைய நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தர், ஒரே நிமிடம், அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கிறேன் கேளுங்க, 17வது வசனம், 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தரோடு இசைந்து கர்த்தரோடே ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தோம்னா, உங்கள் ஆவி அவருடைய ஆவின்னு தனித்தனியாக இல்லை, 2 ஆவியும் ஒரே ஆவியாக இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மீண்டும் பாருங்க, அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் தேவனும் நாமும் தேவனும் ஒரே ஆவியாய் இருக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அந்த ஆவியாகிய தேவன் உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறபடியால் அவர் நம்மை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, கைவிட முடியாது, நம்மை விட்டு விலக முடியாது, நம்மை மறக்க முடியாது. அந்த தேவன் எங்கேயோ இருந்து என்னை காணாத தேவனை போல இருக்கிறாரு என்று யோசிக்காதீங்க. அந்த தேவன் உங்களுக்குள்ள, எனக்குள்ள தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள அவர் இருந்தா, எனக்குள்ள இருந்தா, அந்த ஆவியானவர் என்ன செய்வார், என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13-14 வசனங்கள். 2 நாளாகமும் 5வது அதிகாரம் 13-14 வசனங்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த சாலமன் ஒரு பெரிய ஒரு தேவாலயத்தை கர்த்தருக்கென்று கட்டினான். இந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்கிற நாளன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, அந்த தேவாலயத்திற்குள்ளே என்ன இருந்தது, ஆமாம், தேவனுடைய மகிமை இருந்தது. ஆனால் இந்த ஜனங்கள், ஆசாரியர்கள், ஜனங்கள் எல்லாரும் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது என்ன ஆனதென்றால், உள்ள அந்த கட்டடத்திற்குள்ள, இல்லைன்னா அந்த சபைக்குள்ள, அந்த தேவாலயத்திற்கு உள்ள இருந்த தேவ பிரசன்னம், தேவ மகிமை வெளியரங்கமாய் கிரியை செய்ய தொடங்கினது. எந்த அளவுக்கு வெளியரங்கமா என்றால், ஒரு பெரிய ஒரு மேகம் அந்த தேவாலயத்தை மூடினது. அதனால வெளியே இருக்கிற ஜனங்கள், வெளியே இருக்கிற ஆசாரியர்கள் அந்த தேவாலயத்திற்கு உள்ள போக முடியாத அளவிற்கு ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நிரப்பினது என்று சொல்லி நமக்கு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் அந்த தேவ பிரசனம் எங்கே இருந்தது, எங்கே இருந்தது என்றால், அந்த தேவ பிரசனம் அந்த தேவ ஆலயத்துக்கு உள்ள இருந்தது. ஆனால் இவர்கள் ஆராதிக்க தொடங்கும் பொழுதோ, இவர்கள் பலி செலுத்த தொடங்கின பொழுது, உள்ள இருக்கிற தேவ பிரசனம், தேவ மகிமை வெளியரங்கமாய் கிரியையை நடப்பிக்க தொடங்கினது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம வசனத்தில் பார்த்தோம், ஆவியானவர் உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசனம் உள்ள இருக்கு, கர்த்தருடைய மகிமை நமக்கு உள்ள இருக்கு. ஆனா இது வெளியரங்கமாய் கிரியை செய்ய வேண்டும். இது வெளியரங்கமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது போல, நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க தொடங்கினால் நிச்சயமாய் தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில வெளியரங்கமாய் எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை கிரியை செய்கிறது நீங்களும் நானும் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ கர்த்தரை ஆராதிக்க தொடங்குங்க. உங்கள் வீட்டில் ஜெபிக்கிறது ஒரு பக்கம், வேதம் வாசிப்பது ஒரு பக்கம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் பழகும் பொழுது உங்களுக்கு உள்ளே இருக்கிற தேவ பிரசனம் உங்கள் சரீரத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் மூடுகிற அளவிற்கு தேவ பிரசனம் வெளியரங்கமாய் கிரியை செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
அப்போது இந்த ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, முதல் காரியம் என்னென்னா, யோசேப்புக்கு நல்லா தெரியும், எந்த சூழ்நிலையில் நான் கடந்து சென்றாலும் சரி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்திருக்குமா? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வளர்ந்துருச்சா? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துருச்சா? ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையில் கடந்து சென்றாலும்ப்பா நீங்கள் என்னோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே. ஆமென். இரண்டாவது, நம்ம ஏன் சந்தோஷமாக இருக்கணும்னா, வசனம் சொல்லுகிறது, அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் இருக்கிறார். எல்லா இடத்திலும் இருக்கிறார். எல்லா இடத்திலும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. மூன்றாவது, ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா, அந்த தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால எனக்கு என்னங்க சந்தோஷம் இல்லை. மூன்றாவது, ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா, அந்த தேவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான்காவது, ஏன் சந்தோஷமாக இருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்குள்ள நமக்குள்ள வாசமாக இருக்கிற தேவன் நாம் ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது உள்ள வாசமாய் இருக்கிற தேவன் வெளியரங்கமாய் கிரியை செய்ய கர்த்தர் உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் தேவ மகிமையை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறத பார்க்க வேண்டும். இந்த மோசே பாருங்க, இந்த மோசே எகிப்தில் 10 வாதைகளை செய்தான். அவன் செய்யலை, அவனுக்குள்ளே இருந்த, இல்லைனா அவன் மூலமாய் தேவ பிரசன்னம், தேவ மகிமை கிரியை செய்தது. அதற்கு பிறகு ஜனங்களெல்லாம் வழி நடத்தி இந்த செங்கடலுக்கு அவனை இந்த ஜனங்களை கொண்டு வரான். செங்கடலுக்கு வரும்பொழுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு கோலை நீட்டுகிறான் செங்கடல் மேலே. ஆனால் தேவ பிரசன்னம் என்ன பண்ணுகிறது, தேவ மகிமை என்ன பண்ணுகிறதாமா, அந்த செங்கடலை 2ஆக பிளந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸோ இந்த 10 வாதையில், இந்த செங்கடல்ல, இந்த அற்புதங்கள் எல்லாம் இவன் ஒரு காரியத்தை பார்த்தான். என்னன்னா, தேவ மகிமையை அவன் பார்த்தான். ஆனாலும் அவனுடைய பிரயாணத்தில் அவன் ஒரு இடத்துல ஜெபிக்கிறான். சீனாய் மலைக்கு மேலே ஏறும்போது, ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் மகிமையை எனக்கு காண்பிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறான். எல்லாம் கவனிங்க, இவனை போல இந்த 10 வாதைகளை செய்தவன் ஒருவனும் இந்த உலகத்தில் கிடையாது. இவனை போல செங்கடலை பிளந்தவன் அவனுக்கு முன்பதும் யாரும் கிடையாது, அவனுக்கு பின்பதாகவும் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு தேவ மகிமையை கண்கூடாக டைரக்டாக பார்த்த மோசே சீனாய் மலையில் ஜெபிக்கிறான். ஆண்டவரை, இதுவரைக்கும் நான் பார்த்த மகிமையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் மகிமையை இன்னும் எனக்கு காண்பிங்க ஆண்டவரேன்னு கேட்குறான். ஹல்லேலூயா. அதே தான் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்களும் நானும் பார்த்த ஒரு மகிமையை, ஒரு வழிநடத்துதலை, ஒரு பிரசன்னத்தை வாஞ்சிக்க கூடாது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ பிரசன்னம் ஆண்டவரே, இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ மகிமை, இதுவரைக்கும் வழிநடத்துதே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வழிநடத்துதல், இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் செய்யாத ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் ஆராதித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். திஸ் இஸ் அ கமாண்ட். இது ஒரு கட்டளை. ஏன் அப்படின்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யார் நம்மை கைவிட்டாலும் சரி, யார் நமக்கு உதவி செய்யாமல் போனாலும் சரி, யார் நமக்கு கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அந்த தேவன் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் விட்டு விலக மாட்டார். அவர் நம் கரத்தை பிடித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒன்று கேளுங்க, இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களை வழிநடத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இனிமேல் இந்த நாளிலிருந்து ஒரு புதிய ஒரு பிரசன்னம், ஒரு புதிய ஒரு மகிமை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கணும்ப்பா. நாங்கள் ஆராதிக்கும் போது ஒரு புதிய ஒரு மகிமை, நாங்கள் ஆண்டவர் எங்கள் வீட்டில் ஜெபிக்கும் போது ஒரு புதிய ஒரு பிரசன்னம் எங்களை நிரப்புகிறதை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி மோசே ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, ஆமாம் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோப்பா, உங்கள் மகிமை, உங்கள் பிரசன்னம் ஆண்டவர் எங்களை நிரப்பட்டணும் நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆமாண்டவரே, நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை வழி நடத்தும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி, எங்களை உயர்த்தும்படி, நாங்கள் எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் எங்களை கைவிடாமல் வழி நடத்தும்படி கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறபடியால் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேவன் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல, இந்த தேவன் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறவர். இந்த தேவன் எங்கள் சரீரத்தில் வாசம்
வாசமாக இருக்கிறவர். ஓ நீர் எங்களுக்குள்ள ஆண்டவரே கிரியை செய்து வாசமாக இருக்கிற தேவன். ஆண்டவரே எங்களுக்குள்ள அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல. நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவரே அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் சாலமோனுடைய தேவாலயத்திற்கு முன்பதாக பலி செலுத்தின பொழுது ஒரு பெரிய ஒரு மேகம் ஆண்டவர் அந்த சபையை மூடினது போல, அந்த ஜனங்களை மூடினது போல, இன்றைக்கு ஆண்டவர் எங்கள் வீட்டில் ஆண்டவர் நாங்கள் இருக்கிற இடங்களில் நாங்கள் கர்த்தரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு மேகம் எங்களை மூடுவதாக, ஒரு பெரிய ஒரு தேவ பிரசன்னம் எங்களை மூடுவதாக, எங்களை வழி நடத்துகிற தேவ மகிமை அப்பா. ஓ எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவ மகிமை ஆண்டவரே. ஓ எங்களுக்கு பாதை காட்டுகிற ஒரு தேவ மகிமை ஆண்டவரே எங்களை மூடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, கர்த்தர் நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே எஸ் லார்ட், இனி நாங்கள் சோர்ந்து போவதில்லை அப்பா. இனி நாங்கள் ஆண்டவரை கண்ணீர் சிந்துவதில்லை. ஏனால் எங்களுக்கு ஒரு காரியம் ஆண்டவரே நீர் பேசியிருக்கிறீர். ஓ கர்த்தராகிய தேவன் நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறபடியால் நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம் ஆண்டவரே. எஸ் லார்ட், கர்த்தர் நீர் நல்லவர். எங்களோடு பேசணுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்கள் கிருபையினால் எங்களை வழி நடத்துவீராக. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் பெருகுவீராக, நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட்.